ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாதிரி டேஸ்ட்டாக கமகமன்னு வாசமாக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி மீன் குழம்பு வைப்பது எப்படின்னு நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். அந்தமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட் அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு வைக்க 1 கிலோ மீன் வாங்கியிருக்கேன். அதை நல்லா கட் பண்ணி சுத்தம் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாம் கட் பண்ணியாச்சு. இதை ஒரு 2-3 தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கழுவினா போதும். நான் ஒரு 3 தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கிறேன். ஊற வச்ச புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 50 கிராம் இருக்கும், அந்தளவுக்கு ஊற வச்சுருந்தேன். பாருங்கள், அந்த மாதிரி தான் நல்லா கரைச்சிக்கணும். அதை அப்படியே வடிகட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் புளியை கரைச்சி நல்லா வடிகட்டி வச்சுக்கணும். கரைச்சி வச்ச புளி தண்ணியில் 2 கரண்டி குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள். அப்போ தான் நல்லா காரமாக டேஸ்ட்டாக இருக்கும். அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கணும். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டுக்கலாம். இது அப்படியே நல்லா வதக்க விடலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அந்த 2 தக்காளி போட்டுக்கலாம். நசுக்கி வச்ச பூண்டை போட்டுக்கலாம். நான் அதை சும்மா 2-3 தான் நசுக்கி வச்சுருந்தேன். நீங்கள் ஃபுல்லாக நசுக்காதீங்க, சும்மா 2-3 நசுக்கி போட்டால் நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு அந்த மாதிரி தான் நசுக்கி வைக்கணும். இப்போ புளி மிளகாத்தூள் கரைச்சி வச்ச தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா குழம்பு சுண்டி வர அளவுக்கு கொதிக்க விடலாம். மூடி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து சுண்டி வந்துடுச்சு குழம்பு. இந்த அளவுக்கு சுண்டி வந்தால் போதும். இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்சா மீனை போட்டுக்கலாம். மீன் போட்டு அதிகமாக கிண்டக்கூடாது. சும்மா லைட்டாக ஒரு கிண்டு பொறுமையாக அப்படி சும்மா அப்படி பெரட்டி விட்டுக்கலாம். மீன் போட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். மூடி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மீன் வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கலாம். இறக்கி அப்படியே தாளிச்சிட வேண்டியதான். இப்போ அடுப்பில் வானல் வச்சுக்கலாம்.
1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுந்து வந்தால் போதும். அப்புறம் எடுத்துக்கலாம். நம்ம இதை அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு அரைச்சா போதும். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்து போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். வறுத்து அரைச்சி வச்ச வெந்தயத்தை போட்டுக்கலாம். இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், மீன் குழம்பு ரெடி. சும்மா சூப்பராக அழகாக இருக்குது. நல்லா வாசமாகவும் இருக்குது. வெந்தயத்தை வறுத்து அரைச்சி போடும்போது தான் அதோடய டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக அதோடய டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். பாருங்கள், அதோடய டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் மிக மிக நன்றி. இதே போல் அடுத்த வீடியோ சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.